ஆட்டம்னாவே இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் நம்ம இந்திய மகளிர் மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய தேசத்தையே பெருமைப்பட வைத்த இந்த உலக பெண்கள் கிரிக்கெட்டில் ஜெயிச்ச ஆட்டம்தான் ஞாபகம் வருது. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி கால்பந்தாட்டம், கபடி ஆட்டம்னு பல ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டம் செம ஆட்டமாக இருக்குது. சூதாட்டம். இந்த ஆட்டத்தில் ஜெயித்தாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும், இந்த ஆட்டத்தில் தோற்றாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும். இந்த ஒரு ஆட்டத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஆட்டம். ஜெயித்தவன் திரும்பி கொண்டு போய் அதிலே விடுவான், தோற்றவன் இருக்கிறது எல்லாம் அதிலே விடுவான். ஸோ ஒரு நல்ல கருத்து இது. இன்றைக்கி நேரத்தில் இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலேருந்தே சூதாட்டம் இருந்திருக்கு. பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜண்ணாவுக்கு தெரியும். பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே ஏன் பஞ்சபாண்டவர்களே சூதாட்டத்தில் தோற்று தான் பாஞ்சாலியை விட்டாங்க. சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம். அதை இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்க வச்சுருக்காங்க. அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க. லாட்டரி இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இழந்திருக்காங்க. ஏன்னா எதில் இழந்தாலும் சம்பாதிச்சிருந்தான். சூதாட்டத்தில் இழந்தவன் என்ன பண்ண, ஒன்றா தற்கொலை பண்ணிக்குவான், இல்லைன்னா தன்னைத்தானே அழிச்சுக்குவான், குடும்பத்தோடு போயிடுவான். இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிற விஷயங்களை, இந்த கொடுமைகளை எல்லாம் கலை தெரியும் வண்ணம் ஒரு நல்ல அறிவுரையை, ஒரு புத்திமதியை சொல்லும் அளவிற்கு ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என்ன, அந்த சூதாட்டத்தை தயாரித்தவர்கள் இவர் எடுத்த உடனே பொட்டுன்னு இவர் மண்டையில் போட்டு ஷூட் பண்ணுறாங்க. அது காட்டும் போதே டப்புன்னு ஷூட் போடுறாங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் தலைவனே இவர் தான் போல் இருக்கு. இந்த சூதாட்டங்களுக்கு தலைவர், தயாரிப்பாளர் தான் தலைவர். பையனே படம் எடுத்திருக்காப்புலன்றாரு. அவர் ரொம்ப நாளாக அப்பா மேலே இப்படி ஒரு கடுப்பில் இருந்திருக்கான் போல் இருக்கு. தம்பி எப்படியாவது ஒரு நாள் போட்டுருணுன்ட்டு என் தம்பி சும்மா காமெடியாக சொல்கிறேன். படத்துலையாவது சுற்றுவோமே அப்படின்ட்டு சுட்டிருக்காரு. நல்ல விஷயத்துக்காக சுட வச்சுருக்காங்க. இயக்குனர் யாருப்பா? எங்க அப்படியா? சரி, இது இயக்குனர் இல்லாமையே இந்த உடம்பு சரியில்லையா? சரி, அவர் உடல்நலம் தேறி வரட்டும். இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. யதார்த்தமான கதைக்களம், யதார்த்தமான முகங்கள், ஒரு பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் இல்லாமல். ஆனால் ஒரு டான்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. என்ன ரொம்ப ரசித்து எடுத்துருக்கீங்க. ஏன்னா படத்தில் ஏதோ ஒன்று வேணுமில்ல, எப்பவுமே நல்ல அட்வைஸ் சொல்லும். இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற மிகப்பெரிய செய்தி. அப்புறம் நான் கண்டுபிடிச்சி அந்த தம்பியை மருத்துவமனையில் அட்மிட் பண்ண வச்சேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்புக்கு, மிகப்பெரிய விளைவுக்கு காரணமாயிரும். தயவு பண்ணி டெய்லி குட் மார்னிங் போடுறத, தேவையில்லாத விஷயங்களை, நீங்களே படிக்க போர் அடிக்கிற விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்டோ பண்ணாதீங்க. உண்மையாகவே டாக்டர் ராஜ்குமார் சாருக்கு முதல்ல நான் யாருன்னு நினச்சிட்டு முதல்ல அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மேட்ரை சொல்லியிருந்தார் மருத்துவ சம்பந்தமாக, அருமையாக இருந்தது. அதுலேருந்து நான் அதை டெய்லி அவர் அனுப்பும்போதெல்லாம் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் அவரை பார்த்து. ஆனால் அவர் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயத்தை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். சூதாட்டத்தை பாருங்கள், சூதாட்டம் ஆடாதீங்க. இந்த ஆட்டத்தை நம்ம பார்க்கறதுக்காக படைத்த
அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், இந்த படத்தை விநியோகம் செய்ய போகிறவர்களுக்கும், படத்துக்கு தியேட்டர் கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்ற இருக்கிற தியேட்டர் அதிபர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. இன்றைக்கி நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு டைட்டில். இந்த சூதாட்டம் எல்லாத்துலேயும் தான் சூதாட்டம். அரசியலில் சூதாட்டம், ஆளுமையில் சூதாட்டம், ஈவன் மருத்துவத்தில் சூதாட்டம். மருத்துவத்தில் இருக்கிற சூதாட்டம் என்னை விட அவருக்கு நல்லா தெரியும். தெரியாதனமாக அதாவது வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கூட கவலைப்படாது. ஒரு நல்ல மருத்துவரை நண்பராக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு நண்பராக இருந்தால் நீங்கள் பெரிய சிக்கல்லிருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். இது என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம். நல்ல மருத்துவர்கள் சொல்கிறேன் இல்லையா, உங்கள் மேல் பாசம் வைத்துள்ள ஒரு மருத்துவரை நண்பராக வைத்து கொண்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அது நல்ல ஆட்டம். என்ன, தப்பாக அவசரப்பட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நுழைஞ்சிட்டேன்னு வைங்க, அது சூதாட்டத்தை விட மோசமான ஆட்டமாக இருக்கும். ஆக இது எல்லாம் பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்பதை பார்த்தாவே தெரியுது. எல்லாம் புதுசாக இயல்பான கதாபாத்திரங்களை வைத்து எடுத்திருக்கிற அந்த இயக்குனருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி இயக்குனர்களுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும். இசையமைப்பு நல்லா நடந்தது, நல்லா பிரமாதமாக இருந்தது. இன்னும் நெத்தி அடியாக இருந்தது சவுண்டெல்லாம். பாட்டு நல்லா போட்டிருக்கீங்க தம்பி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாடலாசிரியருக்கும் மற்றும் இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சூதாட்டம், கோணன் சார், ஆமாம், எங்கெல்லாம் விட இளமையாக இருக்கிய, எனர்ஜியாக இருக்கிய. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆற்றல் உள்ளவர்கள். திறமைங்கிறது உங்கள்கிட்ட 250 படத்துக்கு இன்றைக்கி எழுதிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் 5 படம் முடிஞ்சாலே முடிஞ்சு வச்சு கதை. 250 படம். இந்த அதிர்ச்சியில் ஒரு வியப்பு தான். நீங்களும் அது பார்த்துறது இந்த யூனிட்டுக்கு இந்த பெருமை. நாங்கள் ரெகுலராக வந்துருக்கோம், நீங்கள் அடிக்கடி எங்கள் கூட வாங்க, எங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். அதில் உதயகுமார் சாருக்கு இப்போ தான் தெரியுது நிறைய எதிரிகள் இருக்காங்கன்ட்டு. காலையில் எந்திரிச்சுன்னு ஆரம்பிச்சிடாங்க இவங்க. குட் மார்னிங் போட பரவாயில்ல, அவங்க படிக்காத மெசேஜெலாம் உங்களை அனுப்பி உங்களை படிக்க வைக்கிறாங்க பற்றிலா. ஆமாம், இதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். விடிஞ்சோன்னே ஆரம்பிச்சிடாங்க. அப்புறம் சொன்னார், மெசேஜெலாம் அழிக்க முடியும்னாரு. உலகத்தில் அழிக்க முடியாது ரெண்டு தான். ஒன்று அணு, அடுத்து செல்லில் ஒரு மெசேஜ். நீங்கள் அழிக்க முடியாது. நீங்கள் ஒன்று அழிச்சா 100 வந்துகிட்டே இருக்கும். செல்லு இதுக்கு உடச்சா தான். அந்தளவுக்கு இன்றைக்கி நாடு அப்படி போயிட்டுருக்கு. சூதாட்டம் பல வகை சொன்னாங்க. இதில் 3 வகை போட்டாங்க. சூதாட்டம், அப்புறம் குடியும் ஒரு சூதாட்டம் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இங்கே 3 வகையில் 300 வகை இருக்குங்க நாட்டில் சூதாட்டம். சூதாட்டம் மகாபாரதத்தில் ஆரம்பித்தது. சார் ரொம்ப தெளிவாக பேசிட்டு, அதுக்கப்புறம் அதிகமாக பேச முடியாது. ஆமாம், அது நாட்டில் கலந்துருச்சு. அதான் சூதாட்டம் இல்லாமல் நாடு இல்லை. இன்றைக்கி அரசியலை இயக்கிறதே சூதாட்டம் தான். மகாபாரதம் உருவானதுக்கு காரணம் சூதாட்டம்னா, அன்றைக்கி அரசியல்வாதிகள் உருவாருக்கும் சூதாட்டமாக தான் இருக்குது. அவங்க தான் கொஞ்சம் பக்கபலமாகவும் இருக்காங்க. இந்த சூழ்நிலை சூதாட்டம் படம் வேறு வந்திருக்கு. சீட்டு விளையாடுறது சூதாட்டம், குடிக்கிறதும் ஒரு சூதாட்டம். நாங்கள் அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். அரசியல் மிகப்பெரிய சூதாட்டம். எங்கே இந்த கூட்டணி உருவாதில்ல,
அதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். அது எங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க. என்னங்க நீங்களும் அவங்களும் கூட்டணி வச்சுக்கிறீங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு, அங்கே யாருக்கு சூதாட்டம். சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சூதாட்டம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணித்து ஒன்றா கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறாங்கன்னா கொள்கை, கோட்பாடு, மொழி உணர்வு, இன உணர்வு எல்லாம் ஒன்றா இருக்கணும்ல. எதுவுமே இருக்காது. இவர் வேறு மொழி, அவர் வேறு மொழி, இவருக்கு வேறு கொள்கை, அவருக்கு வேறு கொள்கை. நாங்கள் மது விலக்கு கொண்டு வருவோம், நாங்கள் கொண்டு வர மாட்டோம். நாங்கள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். எல்லாம் வெவ்வேறு. ஆனால் நாங்களும் ஒன்றா நிற்கிறோம், ஓட்டு போடுங்க. ஏன்னா மக்கள் முட்டா பேசுங்க, முட்டா சொன்னாங்கல்ல, சூதாட்டம் நடத்துகிறவன் கோடீஸ்வரன் ஆயிரான், சூதாடுறவன் ஓட்டாண்டி ஆகிட்டான். அதே மாதிரி தான் ஓட்டு போடுறவன் ஓட்டாண்டி ஆயிடுவான், ஓட்டு வாங்குறவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். இல்லை சார்? அப்போ அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டமாக இருக்குது. இப்போ 2026 வருது. 2026 நிறைய காயினா வரும். ஆமாம், புதுசாக கிளம்பும் சூதாட்டம். மக்கள் உணரணும், மக்கள் உணரணும். இந்த அரசியல் சூதாட்டத்தை விட இன்னொரு சூதாட்டம் இருக்கு. சினிமா மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். இப்போ முன்னாடிலாம் சினிமாங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது, வியாபாரமாக பார்க்கப்பட்டது. சிலது அரசியலுக்கு பயன்பட்டது, சிலது பக்தியை வளர்க்க பயன்பட்டது, சிலது பாசத்தை வளர்க்க பயன்பட்டது, சிலர் காதலை வளர்க்க பயன்பட்டது. இப்படி எத்தனையோக்கு இந்த சினிமா பயன்பட்டது. இன்று முழுக்க முழுக்க சினிமாவில் தான் சார் சூதாட்டம் ஜாஸ்தி. ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு படம் எடுத்தால் யாரும் சம்பாதிக்கிறாங்க, மீடியேட் சம்பாதிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கிறாங்க, தேட்டருக்காரன் சம்பாதிக்கிறாங்க. ப்ரொடியூசருக்கு போட்ட காசு வரலைன்னா அவன் தான் ப்ரொடியூசர். ஒரு தயாரிப்பில் படம் பண்ணுறாரு, டைரக்டர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, நடிகர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, கேமராமேன் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, டெக்னீஷியன் எல்லாருமே சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. டிவி பண்ணுறாங்களா, அவர் சம்பளம் வாங்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சம்பளம் வாங்கிறாரு. எல்லோரும் அவங்க உழைப்புக்கு காசு வாங்கிட்டு போகிறாங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த புதுசுக்கு என்ன கிடைச்சிது? ஒன்றும் இல்லை, தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பணம் கிடைக்குது. அப்போ இன்றைக்கி அரசியலோட மிகப்பெரிய சூதாட்டம் சினிமா, மிகப்பெரிய சூதாட்டம். லாட்ரி கம்பெனி நடத்துறது யாரும் கூட தெரிஞ்சு போகும்.